சதாசிவசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே. நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே. அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபாம். ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து 1000 ஸ்லோகங்களை அருளி செய்திருக்கிறார் வேதாந்த தேசிகன். ஸ்ரீ பாதுகா சகஸ்திரம் என்கிற இந்த ஸ்தோத்திரத்திலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கிறார் என்று பார்த்து வருகிறோம். அதிலும் இப்பொழுது நாம் அனுபவிப்பது முக்தா பத்ததி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பத்ததி, 18வது பத்ததி. அதாவது இதில் பாதுகையில் இழைக்கப்பட்டிருக்கிற வெண்முத்துக்கள், அதாவது பல பல ரத்தினங்கள் எல்லாம் பாதுகையிலே இழைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் ஒரு ரத்தனமாக சொல்லிக் கொண்டு வருகிறார். முதல்ல பத்மராக பத்ததி என்று ஒரு பத்ததி, இப்பொழுது முக்தா பத்ததி. முத்துக்களுடைய பெருமையை மட்டும் தெரிவிக்கிறார் இந்த பத்ததியிலே அமைந்திருக்கக்கூடிய ஸ்லோகங்களாலே. அதில் இப்பொழுது 653வது ஸ்லோகம், அதை நாம் முதலிலே அனுபவிக்கிறோம். இந்த ஸ்லோகத்தில் என்ன, அந்த முத்துக்களுடைய ஒளி அது எவ்வளவு பெருசாக இருக்கிறது, எப்படியெல்லாம் நமக்கு நன்மையை பயக்கிறது என்றெல்லாம் ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். ஸ்லோகத்தை அனுசந்தித்து அர்த்தத்தை பார்ப்போம். திவ்யந்தாமஸ்திரமபியதாம் தேவி முக்தாமணீனாம் மத்யே கச்சித் பவதி மதுஜித் பாதுகே தாவகானாம் ன்யஸ்தோ நித்யம் நிஜ குணகண வியக்திஹேதோர் பவத்யாம் ஆத்மஜோதி சமித தமசாம் யோகினாம் அந்தராத்மா. அதாவது மதுஜித் பாதுகே என்று முதலிலே அழைக்கிறார். அதாவது மது என்கிற அரக்கனை அழித்தவனுடைய பாதுகையே என்று சொல்றார். அதுல என்ன இருக்கிறது என்றால், எம்பெருமானுடைய திருவடியிலே அந்த திவ்யந்தாமஸ்திரம் அபியதாம். திவ்யந்தாமா என்னால் எம்பெருமானுடைய திவ்யமான தாமா, அதாவது பரமபதம் என்கிற ஒரு இடம், அதுதான் அவனுடைய உயர்ந்த ஸ்தானம். அதில் தான் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். அவனுடைய திருவடிகளிலே இருக்கக்கூடிய பாதுகை என்று நாம் கொள்ளும்படியாக ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். அதாவது இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார், திவ்யந்தாமஸ்திரம் அபியதாம் தேவி முக்தாமணீனாம். முக்தாமணி என்னால் அந்த முத்துக்கள், அது மத்தியே கச்சித் பவதி மதுஜித் பாதுகே தாவகானாம். அதாவது எம்பெருமானுடைய அந்த திருவடிகளிலே இருக்கக்கூடிய பாதுகை அது என்ன இருக்கிறதுன்னு கேட்டா, நிஜ குணம். நிஜ குணம் என்று சொன்னால் எம்பெருமானுடைய பாதுகையினுடைய குணம் என்ன குணம், தன்னுடைய குணம் எதுன்னு கேட்டா வெண்மை முதலான குணம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சொல்லலாம், என்னன்னா அபகத பாப்மத்துவம் என்று எம்பெருமானுக்கு எந்த விதமான தோஷமும் இல்லாமை. அது 8 குணம் சொல்லப்படுகிறது. அபகத பாத்மா விமர்த்தியு விஜரா விஜிகத்ஸா விபாசா என்னெல்லாம் சொல்லப்படுகிறது சாஸ்திரங்களிலே, உபநிடத்துக்களிலே சொல்லப்பட்ட விடயம். அது அத்தனையும் கூட எம்பெருமானுக்கு உண்டுன்னு சொன்னான். இப்போ இந்த பாதுகைக்கும் அதெல்லாம் உண்டு. என்ன, தோஷம் இல்லாமை என்கிறது எம்பெருமானுக்கு இருக்கிறா போல பாதுகையில் இருக்கிற முத்துக்கும் அந்த வெண்மை இருக்கிறபடியினாலே தோஷம் இல்லாமை என்கிறது இருக்கிறது அல்லவா. அதனால அத்தை சொல்றார், இப்படிப்பட்ட
அந்த தோஷமில்லாத முத்துக்களாலே இழைக்கப்பட்டிருக்கிற பாதுகை என்று அத்தை சொல்லுகிறார். இத எம்பெருமான சில பேர் என்ன பண்றாளாம், அப்படி நெஸ்தோ நித்தியம் நிஜ குணகண வியக்திகேதோர் பவத்யாம் மனசுல வைத்து தியானிக்கிறார்கள் யோகிகள். அப்படி எம்பெருமானை தியானிக்கிறார்கள். அப்படி தியானித்தால் அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது என்று பார்த்தால் அவர்களுக்கு நல்ல ஞானம் கிடைக்கிறது. இந்த ஜீவாத்மா என்கிறது எப்படிப்பட்டது, பரமாத்மா என்கிறவன் எப்படிப்பட்டவன், இதை பற்றிய ஞானம் எல்லாம் கிடைக்கிறது. அதாவது நம்முடைய உடம்பிலே ஆத்மா என்று ஒன்று இருக்கிறது, அது அழியாதது, அது பகவானுக்கு அடிமைப்பட்டது. இந்த உடம்பு அழியுமே தவிர ஆத்மா அழியாது என்று இதெல்லாம் தெரிகிறது. இந்த ஆத்மாவுக்கு எஜமானன் ஒரு தலைவன் என்று ஒருத்தன் உண்டு. அவன் யாருன்னு கேட்டா எம்பெருமான் என்ன. இப்படி இந்த உடலிலே இருக்கிற வரைக்கும் இந்த ஆத்மா என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிறது. பசி, பிணி, மூப்பு, துன்பம் என்ன, பிறவி என்ன, இத்தனை சொன்னாரே, இத்தனையும் அனுபவிக்கிறது. ஆனால் இந்த சரீரத்தை விட்டு அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை போய் சேர்ந்தால் இந்த ஆத்மாவுக்கு என்னன்னு கேட்டா எல்லா துன்பங்களும் நீங்கி அவனுக்கு உயர்ந்த சுகம் கிடைக்கிறது. அப்படி இதையெல்லாம் எம்பெருமான் தான் கொடுக்கிறான். இப்படிப்பட்ட அந்த சுத்த ஆத்மா அது போய் எம்பெருமானை அடைகிறதுன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய முத்துக்கள் எப்படி சுத்தமா இருக்கிறதோ அது போலே என்று கொள்ளும்படியாக ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். இந்த இடத்துல என்ன சொல்றார், ஆத்ம ஜோதி சமித தமசாம் யோகினாம் அந்தராத்மா. அப்படி சமித தமசாம் தன்னுடைய துக்கங்கள் எல்லாம் தொலைக்கப்பட்டு இவன் போய் அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே போய் தன்னுடைய நெஞ்சை வைக்கிறான். நெஞ்சை வைத்தால் அவனுக்கு இந்த உலக துன்பங்கள் எல்லாம் நீங்கி விடுகிறது. நெஸ்தோ அனித்யம் அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே வைத்த மனத்தை உடையவனாய் அந்த யோகினாம் அந்தராத்மா அவனுடைய யோகிகளுடைய அந்த ஆத்மாவானது சமித்த தமசாம் இப்படி எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் விடுபட்டு அது போய் சேர்ற பொழுது அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா அது முக்தாமணினாம் மத்தியே கச்சித் பவதி. அந்த முத்துக்கள் நடுவில் இன்னொரு முத்து போல இதுவும் போய் சேர்றதான். அது அழகா தெரிவிக்கிறார். அந்த முத்துக்கள் அதாவது எம்பெருமானுடைய திருவடியில இருக்கக்கூடிய பாதுகையில இருக்கக்கூடிய முத்துக்கள், அந்த முத்தெல்லாம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா இங்கிருந்து விடுபட்டு அந்த பரமபதத்திற்கு போன ஜீவாத்மா எம்பெருமானுடைய திருவடி பாதுகையிலே ஒரு முத்தாய் இருக்கிறான் என்று சொல்லும்படியாக அப்படி இது இருக்கிறது என்பது போல இந்த ஸ்லோகத்திலே ஒரு அற்புதமான அர்த்தத்தை தெரிவித்தார் நமக்கு. அடுத்தபடியாக 654வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால் இப்படி எம்பெருமான் அதேதான் கீழ், அதாவது இதுல என்னன்னா எம்பெருமானை போய் அடைந்தால் அந்த நித்திய முக்தர்களாலே நிறைந்திருக்கிற சபை போலே இந்த பாதுகை பார்க்கிற பொழுதே எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா பரமபதத்திலே நித்தியர்கள் முக்தர்கள் எல்லாரும் இருக்கா. அவளெல்லாம் எப்படி இருக்கான்னு கேட்டா இந்த ரத்தினங்கள் பாதுகையில இழுக்கப்பட்ட ரத்தினங்கள் போல அப்படி சொல்றா. இவன் எல்லா பாபங்களும் நீங்கி இவன் பரமபதத்திற்கு போனால் அங்கே என்ன பண்றான்னா எம்பெருமானை அப்படி நன்றாக அனுபவிக்கிறான் என்று அதையும் சேர்த்து இந்த ஸ்லோகத்திலே ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். சுத்தே நித்யம் ஸ்திர பரிணதாம் தேவி விஷ்ணோ பதே த்வாம் ஆஸ்தானீம் தாம் அமித விபவாம் பாதுகே தர்க்கயாமி ஆலோகைஹி ஸ்வைர் புவனமகிலம் தீபவத் வியாப்யகாமம் முக்தாஹ சுத்திம் யதுபசனாத் பிப்ரதி திராசஹீனாஹ. இந்த திராசம் என்னால் துக்கம், அதிலிருந்த ஹீனாஹா அதெல்லாம் விடுபட்டவர்கள் அங்க போய் என்ன பண்ணுகிறாளாம் முத்துக்கள் போலே பிரகாசிக்கிறார்கள் என்று சொல்றார். அந்த முத்துக்கள் நடுவில் போய் பிரகாசிக்கிறார்கள். அது எப்படி இருக்கு, ஜீவன் என்ன பண்றான், இங்கிருந்து எம்பெருமானுடைய அருளாலே பரமபதத்திற்கு போகிறான். பரமபதத்துக்கு போனா இவனுக்கு எல்லா பாபங்களும் அவனுக்கு அங்கே போய்விடுகிறது. போய்விட்டு என்ன பண்றான்னா அந்த எம்பெருமானை பற்றின தன்மைகள் எல்லாவற்றினுடைய தன்மைகளையும் உள்ளபடி அறிந்து கொண்டு அந்த எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டு பரமபதத்திலேயே இருக்கிறான். இப்ப இந்த பாதுகையில் இருக்கிற முத்துக்கள் அவை எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா எந்த குற்றமும் இல்லாமல் நன்னா வெள்ளவளேர்னு இருக்கிறது. அதனுடைய தேஜஸ் உலகெல்லாம் பரவுகிறது. அதாவது இந்த ஜீவாத்மாவும் முத்தும் பாதுகையில் இருக்கக்கூடிய முத்தும் விடுபட்டு பரமபதத்திற்கு போய் சேர்ந்த ஜீவாத்மாவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி என்கிற அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே அனுபவிக்கிறார் என்று கொள்ளலாம்.
சுத்தே நித்தியம் ஸ்திர பரிணதாம் விஷ்ணோப்பதே. அதாவது விஷ்ணுனுடைய பதம் அது ரொம்ப சுத்தமா இருக்கக்கூடிய ஒரு இடம். அது 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 எப்படி பார்த்ததுன்னா ஆஸ்தானியும் தாம் அமித விபவாம். அமித விபவாம் அதாவது அதனுடைய பெருமை இவ்வளவு என்று சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட இடத்தை போய் இந்த ஜீவாத்மா அடையிறான். அது புவனமகிலம் தீபவத் வியாபிய காமம். அது முக்தாகா சுத்திம் எது வசனாது விப்ரதி. அந்த முத்துக்கள் போல இவனும் பிரகாசிக்கிறான். எம்பெருமானுடைய திருவடிகளில் இருக்கக்கூடிய முத்துக்கள் எப்படி இருக்கிறதோ அதுபோல இவனும் போய் அங்கே போய் நன்றாக எல்லா தோஷங்களும் நீங்கப்பட்டவனாக நன்றாக பிரகாசிக்கிறான் என்று இந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே அழகாக காட்டினார். இதெல்லாம் இன்னும் மிகவும் விளக்கி சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள். ஆனாலும் அவகாச குறைவினாலே சுருக்கமாக தெரிவிக்கிறோம். அவரவர்களுடைய ஆச்சாரியர்களிடத்தில் போய் இது போன்ற ஸ்லோகங்களுடைய விளக்கத்தை இன்னும் அதிகமாக கேட்டு தெளிய வேணும். அடுத்தபடியாக 655வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? இந்த பாதுகை யார் யார் தலையில வைத்துக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பேரொளி ஏற்படுகிறது. அவளுடைய துக்கங்கள் எல்லாம் போய்விடுகிறது. அதனால்தான் சந்நிதிகளில் போனால் சீசடோபன் என்று தலையில தரித்துக் கொள்ளுகிறோம், நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கிக் கொள்வதற்காக. இந்திரன் என்ன பண்றானா, இந்த பாதுகையை அந்த ஐராவதத்தினுடைய தலையில வைத்து எழுந்தருளை பண்ணி கொண்டு வருகிறான். இந்த பாதுகையை இந்திரன் பகவானுடைய பாதுகையாச்சே யானை மேல வைத்து அப்படி கொண்டு வருகிறான். அப்படி வருகிற பொழுதோ இந்த முத்துக்களுடைய ஒளி அப்படி கீழே படர்ற பொழுதோ அது பார்த்தால் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டான். யானைக்கு ஒரு பெரிய பேரொளியாலே ஏற்பட்ட ஒரு முகப்படாம் தரித்தது போல இருக்கிறது. இந்த யானையினுடைய முகத்திலே ஒன்று போடுவா, அதுக்கு முகப்படாம்னு பேர். அதுக்கு அது நன்னா வெள்ளியில தங்கத்தலை எல்லாம் பண்றது உண்டு. இந்த பாதுகை யானை மேல வைத்திருக்கிற பொழுது அதிலிருந்து புறப்படுகிற ஒளி அந்த முகப்படாம் போல இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே அப்படி அழகாக அனுபவிக்கிறார். பிராப்தாஷௌரே சரணகமலம் பாதுகே பக்திபாஜாம் பிரத்யாதேஷ்டும் கிமபி விருஜினம் பிராபிதா மௌளிபாகம் தேவேனத்வம் தசசததிருஷா தந்திராஜஸ்ய தத்சே மூர்த்தினின்யஸ்தா முகபடருச்சிம் மௌக்திகானாம் பிரபாபிஹி. சௌரேஹே சரணகமலம் பிராப்தாக, அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை அடைந்தவர்கள் பக்திபாஜாம், நல்ல பக்திபாஜாம் என்னால் நல்ல பக்தியை உடையவர்கள். அவர்களுக்கெல்லாம் என்ன ஆகிறதுன்னு கேட்டாக்கா பிராபிதா மௌளிபாகம், அவர்களெல்லாம் அந்த எம்பெருமானுடைய பாதுகையை எடுத்து அப்படி தலையிலே வைத்துக் கொள்ளுகிறார்கள். இந்த பாதுகை எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா சௌரேஹே சரணகமலம் பிராப்தா என்று இந்த பாதுகை எம்பெருமானுடைய திருவடியை அடைந்திருக்கிறது. அந்த திருவடியை அடைந்திருக்கிற பாதுகையை பக்தி பாஜாம், பக்தியை மிக்க உடையவர்கள், மிக்க பக்தியை உடையவர்கள் அவ என்ன பண்றான்னு கேட்டா அப்படி பிராபிதா மௌளிபாகம் தங்களுடைய தலையிலே வைத்துக் கொள்ளுகிறார்கள். அதனால அவர்களுக்கு என்ன ஆகிறதுன்னு கேட்டான், எல்லா விதமான பாபங்களும் அவர்களை விட்டு போய்விடுகிறது. தலையில வைத்து கொண்டால் அவர்களுக்கு நன்மை விளைகிறதுன்னு பார்க்கிறோம். அதுபோல இப்போ என்ன பண்றான்னா இந்த தேவேனத்துவம் தசசததிருஷா, அதாவது தசசதர்தானா 1000 கண்ணுடையன்னு பேர் இந்திரனுக்கு. அவன் என்ன பண்றான், தந்திராஜஸ்ய தத்சே, தந்திராஜன் என்று சொல்லப்படுகின்ற ஐராவதம் என்கிற ஆணை அதனுடைய மூர்த்தினின்யஸ்தா, அவனுடைய தலைமையில கொண்டு போய் இந்த பாதுகையை அவன் வைக்கிறான். அதாவது இப்ப யானையினுடைய தலைமையில பாதுகையை வைக்கிறான் என்றோ எழுந்தருள பண்ணி கொண்டு வருகிறான் என்றோ அப்படி கூட சொல்லலாம். அப்படி எழுந்தருள பண்ணி கொண்டு வருகிற பொழுது என்ன ஆகிறது, முகப்பட்ட ருச்சிம் மௌக்திகானாம் பிரபாபிகி, அது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா மௌக்திகானாம் பிரபாபிகி, இந்த முத்துக்களுடைய பேரொழியாலே யானைக்கு ஒரு பெரிய முகப்படாம் அப்படி சமர்ப்பித்தார் சாத்தினா போல அப்படி அந்த யானை விளங்குகிறது என்று அப்படிப்பட்ட பாதுகையை எல்லோரும் தலைமையிலே தரித்து கொண்டு அவரவர்கள் தங்கள் தங்கள் பாபங்களை போக்கிக் கொள்ளுகிறார்கள் என்று இப்படியாக இந்த ஸ்லோகத்திலே அனுபவித்தார். இன்னும் தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான் சவாசினி
சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.